கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை உபாகமம் அதிகாரம் 5 வசனம் 11. உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கு எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்மில் அநேகர் நாம் சில காரியங்களிலிருந்து தப்புவிக்கப்பட வேண்டுமானால் உடனே கர்த்தருடைய பெயரை முன்னிறுத்தி நாம் மிகவும் நல்லவர்களைப் போல காண்பிப்பதுண்டு. ஆனால் உண்மையாகவே நாம் தவறு செய்திருப்போம். மேலும் சிலர் தாங்கள் தேவ பக்தி உள்ளவர்கள் என்பதை பிறர் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பெயருக்கு கர்த்தருடைய நாமத்தை வீணாக சொல்லி அதிநிமித்தமாய் தங்களை தாங்களே பெருமைப்படுத்திக் கொள்வார்கள். உபாகமம் 5:11 உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார் என்று சொல்லப்பட்டுள்ளது. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தை தியானிக்கும் போது சீரிய படைத்தலைவனாகிய நாகமான் குஷ்டரோகியாயிருந்தான். அப்பொழுது அவன் வீட்டில் இஸ்ரவேலிலிருந்து அடிமையாக கொண்டு வரப்பட்ட ஒரு சிறு பெண் இருந்தாள். அவள் தன் நாச்சியாரிடம், நாகமான் சமாரியாவில் உள்ள தீர்க்கதரிசியிடம் போவாரானால் அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்று சொன்னபோது அதை கேட்டு நாகமான் இஸ்ரவேலிலே சென்று எலிசாவை சந்திக்கிறார். எலிசாவின் வார்த்தையின்படி யோர்தானிலே 7 முறை ஸ்நானம் பண்ணின போது அவன் சரீரம் சிறு பிள்ளையின் சரீரத்தை போலானது. உடனே அவன் திரும்பி வந்து எலிசாவிடம், இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். இப்போதும் உமது அடியேன் கையில் ஒரு காணிக்கை வாங்கி கொள்ள வேண்டும் என்றான். அதற்கு அவன், நான் வாங்குகிறதில்லை என்று கர்த்தருக்கு முன்பாக அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். வாங்க வேண்டும் என்று அவனை வருந்தினாலும் தட்டுதல் பண்ணிவிட்டான். அவன் அப்பொழுது புறப்பட்டு சென்றபோது எலிசாவின் வேலைக்காரன் கேயாசி நாகமான் கொண்டு வந்த பொருட்களின் மேல் ஆசைப்பட்டு, நான் அவன் பிறகே ஓடி அவன் கையிலே ஏதாகிலும் வாங்குவேன் என்று கர்த்தருடைய ஜீவன் மேல் ஆணையிட்டு நாகமானை பின்தொடர்ந்து அவனிடம் பொய் சொல்லி பொருட்களை பெற்றுக்கொண்டான். ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம் அவனையும் அவன் சந்ததியையும் பிடித்தது. கேயாசி வீணாக கர்த்தருடைய நாமத்தை கொண்டு ஜீவனிட்டு சாபத்தை பெற்றுக்கொண்டான். நாமும் இப்படியாக நம்மை நாம் பெருமைப்படுத்த அல்லது நம்முடைய காரியங்கள் நடக்க வேண்டுமென்று வீணாக கர்த்தருடைய நாமத்தை சொல்லுவோமானால் நாம் தண்டிக்கப்படுவோம். மாறாக நாம் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு நற்சாட்சி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் அவரை துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவருக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழ வேண்டும். நாம் அவருடைய நாமத்தை வீணிலே வழங்குவதற்கும் உண்மையாக அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கும் வேறுபாடுண்டு. நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை உணர்ந்து நம்முடைய காரியங்களுக்காக அல்ல, உண்மையாய் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று அவரை நாம் துதிப்போமானால் அவருடைய நாமம் நிச்சயமாக மகிமைப்படும். ஆகவே உண்மையாய் கர்த்தரை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு உண்மையுள்ளவர்களாக வாழ்ந்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்தி வாழ்வோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் ஒருபோதும் உம்முடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கு உமக்கு உண்மையுள்ளவர்களாய் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து உம்முடைய நாமத்தை நாங்கள் உண்மையாய் மகிமைப்படுத்தி வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை போதித்து நீர் நடத்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.